ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் நம்மிலே பெறுவதாக. சிந்தனைக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு தமது மக்களுக்கு என்ன செய்தார், தம்மோடு இருந்தவர்களுக்கு தம்மை காண்பித்து என்ன பாக்கியம் அருளி செய்தார் என்பதை இந்த தியானத்தில் நாம் சிந்திக்கலாம். கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் ஒரு ஆங்கில நாவலை அது மையமாக கொண்டது நடந்த ஒரு சம்பவம். அந்த கிரீன்விச் அந்த கிராமத்திலே அழகான ஒரு வீடு இருக்கின்றது. அந்த வீட்டின் மேல் பகுதியிலே 2 நண்பர்கள் வசித்தார்கள். கீழ்ப்பகுதியிலே ஒரு வயதான மனிதர் வாழ்ந்து வந்தார். அந்த வீட்டின் மேல் பகுதியில் வசித்த அந்த நண்பர்கள் அவர்கள் சிறப்பான ஓவிய கலைஞர்கள். அதுபோல அந்த வீட்டின் கீழ் தளத்திலே இருந்த அந்த வயது முதிர்ந்த மனிதரும் சிறப்பான அவர் வரைபட கலைஞர். மேல் அறையிலே மேல் வீட்டிலே தங்கியிருந்த அந்த 2 நண்பருக்கு இடையிலே ஒருவருக்கு நிமோனியா பாதிப்பு வந்தது. ஒருவர் தன்னுடைய பணிக்கு சென்று விடுவார். நிமோனியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர் அங்கே ஓய்வெடுத்து வந்தார். நாட்களாக ஆக அவருக்கு சற்று பலவீனம் அதிகமாக மாறிவிட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே பார்க்கும் பொழுது வெளியே சுவரிலே ஒரு அழகான கொடி ஒன்று படர்ந்து வந்தது. ஒரு செடியிலிருந்து அழகான ஒரு கொடி படர்ந்து வந்தது. அந்த கொடியில் இருந்த இலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தினந்தோறும் விழ ஆரம்பித்தது. இந்த மேலறையிலே நிமோனியாவினால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் அதை பார்க்கும் பொழுது இந்த இலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக விழுந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய வாழ்வு சீக்கிரமாக முடிந்து போய்விடுவோம் என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஆகவே தினந்தோறும் பார்ப்பான், அப்படியே ஒவ்வொரு இலையாக அந்த கொடியிலிருந்து விழுந்து கடைசியாக 2-3 இலைகள் மட்டும் இருக்கிறது. தன்னுடைய நண்பனிடத்திலே சொன்னார், என்னுடைய வாழ்வு சீக்கிரமாக உதிர்ந்து விடும். எப்படி சொல்றான்னு சொல்லி நண்பன் கேட்டார். கேட்டவுடனே அவன் சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா? அதோ பார், நான் சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த சுவரில் படர்ந்து கொண்டிருக்கிற அந்த கொடியில் இருந்து இலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக விழுந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்விலும் நான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்பதை அது எனக்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் அதிலே ஒரு இலை மட்டும் இருக்கிறது. அந்த ஒரு இலை விழுந்துவிட்டால் நான் என்னுடைய வாழ்வு முடிந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே நண்பன் சொன்னான், அப்பா நீ இனி இந்த சுவர் பக்கம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கிரீனை போட்டான். போட்ட பிறகு
குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த ஸ்க்ரீனை திறந்து பார்க்கக்கூடாது, உன் வாழ்வு அப்படி முடிந்து விடாது அப்படின்னு சொல்லி அவனை தேற்றி அந்த அறையில் ஓய்வெடுக்க வைத்தான். ஆனால் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் ரொம்ப தன்னுடைய நண்பனிடத்திலே சொன்னான், இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் நம்பிக்கை போய்விடும் போல் இருக்கிறது என்று சொன்னான். ஒரு நாள் கீழ்த்தளத்திலே வசித்த அந்த பெரியவரை நன்றாக இருந்த அந்த நண்பன் சந்தித்தான். அவரை பார்த்து சொன்னான், ஐயா, நீங்கள் நன்றாக ஓவியம் வரையக்கூடியவர்கள். என்னுடைய நண்பன் நிமோனியாவினால் பாதிக்கப்பட்டு அவன் மிகவும் மிகவும் நம்பிக்கையற்ற நிலைக்கு வந்துவிட்டான். ஏன் தெரியுமா என்று அந்த கதையை சொன்னான். அந்த செடியில் இருந்து கொடியிலே இருக்கின்ற அந்த இலைகள் ஒவ்வொன்றாக விழுந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒரு இலை மட்டும் இருக்கிறது. ஆகவே அந்த இலையும் விழுந்து விட்டால் அந்த கொடியைப் போல நானும் என் வாழ்க்கையும் மறைந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த பெரியவர் அவனை தேற்றி, அந்த நண்பனை தேற்றி அனுப்பிவிட்டார். உன் நண்பனுக்கு ஒன்றும் வராதுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். அது சரியான வின்டர் சீசன். ஆகவே அந்த நாட்களிலே பனியும் மழையும் அதிகமாக பெய்து கொண்டிருக்கின்ற நாட்கள். இந்த பெரியவர் யோசித்தார், அந்த கொடியோடு இருக்கின்ற வண்ணமாக ஒரு இலையை அவர் வரைய ஆரம்பித்தார். அந்த இலையை போன்று ஒரு இலையை இவர் தன்னுடைய திறமையால் அந்த சுவரில் அழகாக அதை கொடியோடு இணைத்து வரைந்து விட்டார். ஆனால் சில நாட்கள் கழித்தவுடனே அந்த நண்பன் சொன்னான், எப்பா, நான் வெளியே பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார், ஆனால் என் நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது. இப்பொழுது நான் திறந்து பார்க்கணும், எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனை கண்டிப்பாக இன்றைக்கு காட்டிடணும் திறந்து சொல்லி சொல்கிறார். சொன்ன பொழுது நண்பன் அங்கே அதை திறந்து காண்பிக்கிறார். அந்த கொடியில் ஒரு இலை மட்டும் விழாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த மனிதனுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவரும் வந்திருக்கிறார். அந்த பெரியவருக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவரும் ஒருவர் தான். அவர் வந்திருக்கின்ற பொழுது அந்த மருத்துவர், அந்த பெரியவருடைய நிலை மிகவும் மோசமாகிவிட்டது, அவர் இனி பிழைக்க மாட்டார், நிமோனியாவின் தாக்குதல் அதிகமாக அவருக்கு பரவிவிட்டது அப்படி சொல்லிட்டு மேல் மாடிக்கு வரும் பொழுது அங்கே இருந்த அந்த மனிதனை பார்த்து சொன்னார். பார்த்துவிட்டு சொன்னார், இப்போ உனக்கு இப்பொழுது உடம்பு நன்றாக தேறி வருகிறது என்னவென்று சொல்லி கேட்டார். கேட்டபொழுது அவன் சொன்னார், நான் நம்பிக்கை இழந்து இருந்தேன், அந்த செடியில் இருந்து ஒவ்வொரு இலையாக விழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த செடியில் இருந்து இலை விழவில்லை, அதில் இருக்கின்ற அந்த ஒரு இலை அப்படியே அது காயாமல் உதிராமல் அதிலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்று. அடுத்த நண்பன் அந்த மருத்துவரிடத்திலும் நண்பரிடத்திலும் சொன்னார், சார், இவனுக்கு இப்பொழுது சுகமாகி கொண்டு வருகின்றது, ஆனால் அந்த சுவரில் இருந்த இலைகள் உதிரும் பொழுது இவன் நம்பிக்கையற்றவனைப் போல மாறிவிட்டான். ஆனால் கீழ்த்தளத்தில் இருந்த அந்த முதியவர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அவர் தெளிவாக இந்த ஓவியத்தை வரைந்தார். ஆனால் அவர் அந்த நிமோனியாவுக்கு பலியாகிவிட்டார். ஆனால் அவர் வரைந்த அந்த ஓவியம் இவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இவனுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து விட்டது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை இழந்த அந்த மனிதனுக்கு அந்த வயதான ஓவியம் வரைந்த அந்த மாஸ்டர் பீஸ் ஆக இருந்த அந்த இலை அவனுக்கு வாழ்வு கொண்டு வந்தது. பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற நமக்கு நம்பிக்கையை தருகின்றவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் 3 காரியத்தை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். யோவான் 20வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பகுதியிலே 1 முதல் நீங்கள் அங்கே 17, 18 வசனங்கள் வரை படித்து பார்த்தீங்கன்னா மரியாதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மரியாள் இயேசுவின் மீது அன்பு வைத்திருந்தார். அன்புள்ள அந்த மரியாள் இயேசுவை பார்ப்பதற்காக அந்த வாரத்தின் முதல் நாள் காலையிலே வேகமாக வந்துடுறாங்க. வரும்பொழுது அங்கே கண் புரண்டப்பட்டு இருக்கிறது. ஆகவே அந்த அம்மாவுடைய ஏக்கம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்பது. ஆனால் அங்கே இயேசு இல்லை. இயேசு இல்லாததை கண்டு அந்த அம்மா குழம்பி போயிடுறாங்க. குழம்பி போய்
என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கே நின்று ஆள ஆரம்பித்து விட்டார்கள். 11வது வசனம் சொல்கிறது, கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவர்கள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாக இருந்த தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் அங்கே ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவரை நோக்கி, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவர், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். ஏன்னா இயேசுவை சிலுவையில் அடிக்கும் பொழுது அது வெள்ளிக்கிழமை, அடுத்து நாள் ஓய்வு நாள். அவருடைய ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆரம்பித்துவிடும். ஆகவே வேக வேகமாக அந்த சரீரத்தை சிலுவையில் இறக்கி அங்கே கொண்டு வந்து அடக்கம் செய்கிற பொழுது அந்த பெண்களிலே சில பேர் இருக்கிறார்கள். அதில் இந்த மரியாதை நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். ஆகவே தான் இயேசுவை வைத்த அந்த தோட்டத்திற்கு தைரியமாக அந்த இருட்டோடு அவர்கள் வந்து விடுகின்ற சூழலை பார்க்கிறோம். இப்போ இயேசுவின் சரீரத்திற்கு அந்த வாசனை பொருட்களை அங்கே கொண்டு வந்து வைப்பதற்காக வந்தவர்கள் இப்பொழுது இயேசுவை காணவில்லை என்று சொன்ன உடனே மரியாள் ஏக்கத்தோடு வந்த மரியாள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அந்த ஏமாற்றத்தை கண்டு தாண்ட முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் பல நேரங்களிலே மனிதர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிறரிடத்தில் சொல்ல முடியாத வேதனைகள், பிறரிடத்திலே பகிர்ந்து கொள்ள முடியாத பாரங்கள், பிறரிடத்திலே சொல்ல முடியாத தவிப்புகள். இந்த மரியாளுக்கு ஒரு பெரிய தவிப்பும் ஏக்கமும் அங்கே பரிதவிப்பும் அங்கே வந்துவிட்டது. இயேசுவின் மீது இருந்த அன்பின் நிமித்தம் அவரை காணவில்லை என்று சொன்ன அந்த ஏமாற்றத்தின் நடுவிலே அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் இயேசு அங்கே நின்று அவர் உயிர்த்தெழுந்தவுடனே கேட்கின்ற முதல் வார்த்தை, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற முதல் வார்த்தை, முதல் சென்டென்ஸ், ஸ்திரியை ஏன் அழுகிறார். இந்த ஆராதனையிலே பிறரிடத்திலே சொல்ல முடியாத தவிப்புகளோடு, வேதனைகளோடு, உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்களோடு, பாரங்களோடு அழுது கொண்டிருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் நாம் தனிமையில் பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். பிறருக்கு தெரியவில்லை என்று சொல்லி நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அங்கே மரியாள் அழுது கொண்டிருந்த பொழுது இயேசு அங்கே ஏன் அழுகிறார் என்று கேட்டார். ஆனால் மரியாளுக்கு இயேசுவை அடையாளம் காண முடியாத நிலை. ஏனென்று சொன்னால் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டிருந்தது, அவருடைய சரீரம் அங்கே பிக்கப்பட்டிருந்தது, அவருடைய சரீரமெல்லாம் புண்களாக மாற்றப்பட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவர் இருப்பார் என்று நினைத்த அந்த மரியாளால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. இயேசு அவனை தேடி வந்து சொல்கிறார். இயேசு அங்கே நின்றவரை பார்த்து தோட்டக்காரன் என்று சொல்லி, என்னை ஐயா அவரை வைத்த இடம் தெரியுமான்னு சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறது. ஆனால் அழுது கொண்டிருக்கின்ற மரியாளை இயேசு வந்து சந்தித்து, ஏன் அழுகிறார், ஸ்திரியை ஏன் அழுகிறார். அன்புக்குரியவர்களே, அழுகையை மாற்றி சந்தோஷத்தை தருகிறவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அழுகையை மாற்றி சந்தோஷத்தை தருகிறவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த கால வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே குழம்பி போய் இருக்கலாம். உடைய எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து பலவிதமான குழப்பங்களோடு இருக்கலாம். குழம்பி போயிருக்கின்ற யாராக இருந்தாலும் உங்கள் குழப்பங்களை எல்லாம் மாற்றி, உங்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றி, உங்கள் அழுகைகளையும் மாற்றி உங்களுக்கு சந்தோஷம் தருகிறவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இரண்டாவதாக நீங்கள் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்று சாயங்காலம் சீஷர்கள் எல்லாரும் அச்சம் கொண்டு ஐதேயப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, இனி நமக்கு என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சத்தோடு பயத்தோடு அவர்கள் அந்த வீட்டுக்குள் இருக்கும் பொழுது இயேசு அங்கே வந்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், உங்களுக்கு சமாதானம், ஷலோம் என்று அவர்களை பார்த்து ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி 21வது வசனத்திலே உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அச்சத்தின் மீதியால், பயத்தின் மீதியால் அறைக்குள் பூட்டிக் கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு இயேசு சமாதானம் சொல்லுகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அச்சத்திலிருந்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அச்சத்தில் இருந்து அவர்களுக்கு அவர் செய்கின்ற காரியம் துணிச்சலை கொடுக்கிறார். அந்த துணிச்சல் எங்கே போய்கிறது தெரியுமா? நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்கே பேதுரு மேல்விட்டறையின் அனுபவத்திற்கு பின்பு அதே யூதர்கள் நடுவில் பேசுவார். ஒரு அழகான பிரசங்கம் பண்ணுவார். பேதுரு என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் பண்ணுற பிரசங்கத்தில் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்வார், துணிச்சலாக சொல்லுவார், இயேசுவுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க? இயேசு என்ன செய்தார்? அங்கே 22ஆம் வசனத்தில் இயேசு என்ன செய்தார்? அவர் அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார், நன்மையை செய்தார். ஆனால் இயேசு நன்மையையும் அற்புதத்தையும் செய்தார். ஆனால் இயேசுவை நீங்கள் என்ன செய்தீங்க? அடுத்து 23ஆவது வசனத்தில் சொல்வாரு, சிலுவையில் ஆணி அடித்து கொண்டு போட்டீங்க. இயேசு என்ன செய்தார்? நன்மையும் அற்புதத்தையும் செய்தார். ஆனால் நீங்க என்ன செய்தீங்க? இயேசுவை சிலுவையில் அடித்து கொண்டுட்டீங்க. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய மரண கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினார். 24ஆவது வசனம் 2:24 தேவன் அவரை எழுப்பினார். நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொல்வாரு 31:32 நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அச்சம் நிறைந்தவர்கள், அச்சம் நிறைந்து வீட்டுக்குள் பூட்டிக் கொண்டிருந்த அவர்களுக்கு அங்கே தைரியத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்றைக்கு வாழ்க்கையை குறித்து நீங்கள் அச்சத்தோடு இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் அச்சம் நீக்கி உங்களுடைய பயத்தை நீக்கி உங்களுக்கு தைரியத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருவார். முதலாவது சொன்ன உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அழுகையை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தருபவர். இரண்டாவதாக அச்சத்தை நீக்கி உங்களுக்கு தைரியத்தை தருகின்றவர். ஒருவேளை பயந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் தேர்வை குறித்து பயப்படலாம், தொழில் செய்கிறவர்கள் வியாபாரத்தை குறித்து பயப்படலாம், பணி செய்கிறவர்கள் அலுவலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறித்து பயப்பட்டுக் கொண்டிருக்கலாம். மனித வாழ்க்கையின் பயம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையிலே அது சூழ்ந்து அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். அந்த எந்த நிலையிலும் இருந்தாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு தைரியம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கடைசியாக நீங்கள் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்மா ஊருக்கு போயின அந்த சீடர்கள், எம்மா ஊர் சீடர்கள் வழி பயணத்திலே போகும் பொழுது அந்த வழி பயணத்திலேயே அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். சேர்ந்து கொண்டு அங்கே நடைபெறுகிற காரியத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டே போகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், இயேசுவை சிலுவையில் பிடிச்சு அடிச்சுட்டாங்க. நாம் என்ன நினச்சிருக்கோம் தெரியுமா? லூக்கா 24:21 இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இந்த 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த வழிப்பயணத்திலே அவர்களோடு வருகின்ற இயேசுவரிடத்தில் பேசிக்கொண்டே வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர் நம்பிக்கை, அவர்தான் வாழ்வு தருபவர் என்று நினைத்திருந்தோம். ஆனால் வாழ்வு தருகின்றவரை வாழ்வை முடித்து விட்டார்கள். இனி எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே செல்கின்ற அந்த பயணத்திலே இயேசு அவர்களோடு இணைந்து அப்படியே அவர் நம்பிக்கையை மாற்றி நம்பிக்கையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை பயணத்திலே நம்பிக்கை இழந்து அவநம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்கள் அவநம்பிக்கையிலெல்லாம் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையை தந்து உங்களை வாழ வைப்பார். இந்த உயிர் நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அழுகையை மாற்றி சந்தோஷம் தருவார், அச்சத்தை நீக்கி தைரியம் தருவார், அவநம்பிக்கையை நீக்கி நம்பிக்கையை தருவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட என்றும் வாசம் பண்ணுகிறார்.